அன்பினர்களே, இன்றைய வியாழக்கிழமை நள்ளிரவு செய்தியாக உங்களுக்கு நாளை காலை வெள்ளிக்கிழமை செய்தியாக தருகின்றோம். இத்தாலியில் 3 துறைமுகங்களிலிருந்து காசா நோக்கி மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற 27 படகுகள் நினைக்கிறேன், 27 படகுகளா அப்படின்னு நினைக்கிறேன். அதுல 180 over 180 activities detention is timely attack on Gaza Aid flotilla. நமக்கு தெரியுமே, இத்தாலியிலிருந்து புறப்பட்ட புளோட்டிலா அந்த கப்பலை சர்வதேச இன்டர்நேஷனல் வாட்டர் ஏரியாவில் வச்சு ஆர்கனைஸ்ட் கொடுத்துக்கிறார். எங்க கிரேக்க நாட்டின் இந்த கிரீட் தீவில் வச்சு தான் பிடிச்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது காசா நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு உதவி படகு குழுவை இஸ்ரேலிய ராணுவம் தாக்கி பலஸ்தீன பகுதியிலிருந்து 500 கடல் மைல் தொலைவில் உள்ள சர்வதேச கடல் பகுதியிலே வச்சு கை செஞ்சுக்கிறார். அடிச்சு சும்மா இல்ல, ரொம்ப தொந்தரவு பண்ணி கிரேக்க நாட்டின் அதிகார எல்லையில் 180க்கு மேற்பட்ட சர்வதேச சமூக ஆர்வலர்களை கைது செய்ததாகவும் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்திருந்த காசா மீதான முற்றுகையை உடைப்பதற்கான சர்வதேச குழுவின் தலைவர் இன்று வியாழக்கிழமை மாலை தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாம ஏற்கனவே தெரியுமில்ல, இந்த குளோபல் சுமுத் மற்றும் சுதந்திர படகு குழு திறந்த கடலில் சர்வதேச கடல் எல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியிலிருந்தும் காசா பகுதியிலிருந்தும் 500 மைல் கடல் தொலைவில் இருந்த சியோனிச அமைப்பின் இராணுவத்தால் ஒரு முழுமையான கடற்கொள்ளை செயலுக்கு உள்ளாக்கப்பட்டது என்று ஜோசப் அஜிசா கூறியிருக்கின்றார். இந்த கொடூரமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான செயலின் ஊடக தாக்கத்தை மூடி மறைப்பதற்காக இஸ்ரேல் இரவில் இந்த தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. இன்று வியாழக்கிழமை நள்ளிரவு கிட்ட 180க்கு மேற்பட்ட ஆர்வலர் கைது செய்யப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள அஸ்டோட் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். வாருங்கள் அந்த செய்தி முற்றுமுழுதாக பார்ப்போமா? வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. முற்றுமுழுதாக பார்த்தா நமக்கு ஒரு முன்னோட்டமாக சொன்ன மிகப்பெரிய ஒரு சர்வதேச ஒரு பன்மமாக சொல்லப்படுது. இஸ்ரேல் சட்டங்களையோ சர்வதேச ஒப்பந்தங்களையோ அல்லது சர்வதேச நிறுவனங்களின் உண்மையான அர்த்தத்தையோ இனி அங்கீகரிப்பதில்லை என்பதை இந்த தாக்குதல் காட்டுவதாக அஜிசா கூறியிருக்கின்றார். 1000க்கு மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் எண்ணிக்கை மற்றும் பங்கேற்பாளர்களின் அடிப்படையில் இந்த கப்பல் அணிவகுத்து வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் சொல்லப்படுகின்றது. மேலும் அவர் கூறுகையில் நிவாரண உதவிகள், மருந்துகள், குழந்தைகளுக்கான பால் பவுடர் மற்றும் காசா பகுதியில் உள்ள நமது சகோதரர்களுக்கான மனிதாபிமான உதவிகள் உள்ளிட்ட மனிதாபிமான பொருட்களை இந்த கப்பல் அணிவகுப்பு கப்பல் ஏற்றிச் சென்றன என்றும் காசா பகுதி இன்னும் முற்றுகையின் கீழ் உள்ளதுடன் இஸ்ரேலிய ராணுவத்தால் இனப்படுகொலையும் தொடர்ந்து சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ரஃபா வழிப்பாதை உட்பட அனைத்து எல்லைகளையும் மூடி காசாவை அரபு மற்றும் இஸ்லாமிய உலகத்திலிருந்து பிரித்து விட்டதை மறந்து இஸ்ரேலிய ராணுவம் ஆர்வலர்களை திரும்பி வந்து அறியப்பட்ட வழித்தடங்கள் மற்றும் நுழைவு புள்ளிகள் வழியாக உதவிகளை வழங்குமாறு அழைப்பு விடுத்தது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய தாக்குதலை ஒரு முழுமையான குற்றம் என்று குழு கருவதாகவும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களின் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளின் அதிர்ச்சியூட்டும் மௌனத்தை கண்டிப்பதாகவும் அஜிசா கூறினார். அவர்களை மீட்பதற்காக கிரேக்க அரசாங்கம் தனது கடற்படைகளையும் கப்பல்களை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்று அவர் கூறினார். ஆனால் அந்த கப்பல் இன்னும் போகவில்லை. இந்த கப்பல்களும் இந்த கடற்படையும் உதவிகளை வழங்குவதற்கும் காசா மீதான அநீதியான ஒழுக்கமற்ற மற்றும் சட்டவிரோதமான முற்றுகையை உடைப்பதற்கும் சர்வதேச சமூகம் தனது பங்கை ஏற்று கடல் வழி பாதையை திறக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் குழுவின் தலைவர் அஜிசா கூறினார். ஒரு தனி அறிக்கையில் இஸ்ரேலிய படைகள் முறையான கைவிடுதல் என்ற கோட்பாட்டின்படி செயல்பட்டதாகவும் சர்வதேச கடல் பகுதியில் வன்முறை தாக்குதல்களை நடத்தியதாகவும் அப்போது அவர்கள் பல கப்பல்களை வழிமறித்து ஏறி வேண்டுமென்றே செயலிழக்க செய்ததாகவும் குழு கூறியிருக்கின்றது. இயந்திரங்களையும் வழி செலுத்துதல் அமைப்புகளையும் அளித்த பிறகு இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கின. சேதமடைந்த படகுகளில் 100கணக்கான பொதுமக்களை மின்சாரமின்றி ஒரு கடல் புயலின் பாருங்க என்ன கொடுமை செய்யறான் பாருங்க.
கடல் புயலின் பாதையில் தவிக்கப்பட்டன. இது வேண்டுமென்றே உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு காட்சியாகும் என்று அவர் மேலும் கூறினார். இது அதாவது இந்த மெடிட்டரேனியன் பகுதியில் அந்த பகுதியில் தெரிந்தானே, மெடிட்டரேனியன் கடல் என்பது மிகவும் அபாயமான பகுதி. உலகத்திலே மிகவும் டேஞ்சர் கடல் வழி என்ற மெடிட்டரேனியன் ஏரியா தான். கப்பல்களுக்கு இடையான தகவல் தொடர்புகளை வேண்டுமென்றே முடக்கி ஒழுங்கிணைப்பை சீர்குலைத்து ஆபத்து அமைப்புகளை தடுத்ததன் மூலம் ஆபத்தை அதிகப்படுத்தி பங்கேற்பாடுகளை கடலில் ஒரு பேரழிவு சூழ்நிலைக்கு தள்ளியதாக இஸ்ரேலிய படைகள் மீது அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேலிய தாக்குதலை சர்வதேச சட்டம் மற்றும் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் இது தெளிவாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கடற்கொள்ளை செயலுக்கு சமமானது என்றும் கண்டிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. கடற்கொள்ளை நடவடிக்கையாக சர்வதேச கடல் பகுதியில் காசா கப்பல் குழுவை இஸ்ரேலிய காவல் படை கைப்பற்றியது. ஆர்வலர்களை கைது செய்தது, சித்திரவதையும் அடித்து உதித்து சொல்லப்படுகிறது. கிரீட் தீவுக்கு அருகே காசா நோக்கி சென்ற கப்பல் குழுவை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றின, ஆர்வலர்களை கைது செய்தன. சர்வதேச கடல் பகுதியில் நடந்த இந்த இடைமறிப்பை அரசாங்கங்கள் கண்டிக்கின்றன. கிரீட் தீவுக்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் பகுதிகள் குளோபல் சுமுத் கப்பல் குழுவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்தது. சர்வதேச கடல் பகுதியில் இடைமறித்ததை கண்டித்து வரும் அரசாங்கங்கள் கிரீட் தீவுக்கு அருகே காசா நோக்கி சென்ற கப்பல் குழுவை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றி ஆர்வலர்களை அடித்து உதைத்து இழுத்துச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. கிரேக்க தீவான கிரீட் அருகே உள்ள சர்வதேச கடல் பகுதியில் குளோபல் சுமுத் கப்பல் குழுவை இஸ்ரேலிய கடை கைப்பற்றி இருக்கின்றது. தகவல் தொடர்பு முடக்கம், ஆயுதமேந்திய அச்சுறுத்தல் மற்றும் 180க்கும் மேற்பட்ட பங்கேற்பாடுகளை தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சர்வதேச சட்டத்தையும் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் உரிமைகளையும் மதிக்குமாறு இத்தாலியும் சுவிட்சர்லாந்தும் இஸ்ரேலை கேட்டுக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய கடற்படை கப்பல் குழுவை இடைமறித்து ஆர்வலர்கள் மற்றும் இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி புதன்கிழமை இரவு கிரேக்க தீவான கிரேட் தீவுக்கு அருகே சர்வதேச கடல் பகுதியில் காசா நோக்கி சென்ற குளோபல் சுமுத் கப்பல் குழுவை கப்பல்களை இஸ்ரேலிய கடல் படை இடைமறித்திருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவ படகுகள் கப்பல் குழுவை சூழ்ந்து கொண்டதாகவும் ட்ரோன்கள் அப்பகுதியை கண்காணித்ததாகவும் தகவல் தொடர்பு அமைப்புகள் முடக்கப்பட்டதாகவும் கப்பல் குழு கூறியிருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளின் போது பல கப்பல்களுடன் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். கப்பல்களில் இருந்த ஆர்வலர்கள் இந்த இடைமறிப்பின் போது இஸ்ரேலிய கடற்படையினர் பங்கேற்பாடுகளை நோக்கி ஆயுதங்களை காட்டியதாகவும் நெஞ்சில் துப்பாக்கியை நீட்டப்பட்டதாகவும் இந்த நடவடிக்கை ஒரு மனிதாபிமான பணிக்கு எதிரான அச்சுறுத்தல் என்றும் அவர்கள் விவரித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலின் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கப்பல் குழுக்களை கடற்படை கைப்பற்ற தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி உறுதிப்படுத்தியது. காசா மீதான முற்றுகையை உடைக்கும் முயற்சிகளுக்கு எதிராக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகவும் தொலைதூர இடைமறிப்பு நடவடிக்கை இது என்றும் அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. டசன் கணக்கான கப்பல்கள் குறிவைக்கப்பட்டன. கிரீட் தீவுக்கு அருகே 7 கப்பல்கள் கைப்பற்றதாக ஆரம்ப இஸ்ரேலிய அறிக்கைகள் தெரிவித்தன. இருப்பினும் இரவு நேர நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் 21 படகுகளை இடைமறித்ததாக அமைப்பாளர்கள் பிற்கால அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கப்பல் குழு ஆர்வலர்களின் கூற்றுப்படி 17 கப்பல்கள் இடைமறிப்பில் இருந்து தப்பித்து கிரேக்க கடல் பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றது. காசாவிற்கான மனிதமயமான உதவிகளுடன் பல நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1000 ஆர்வலர்கள் ஏற்றி சென்ற டசன் கணக்கான படகுகள் இந்த கப்பல் குழுவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து 175 ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டு இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதிக்கு மாற்றப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சர்வதேச எல்லை கடல் பரப்பில் இருந்து அவங்களது இஸ்ரேலிய கடல் பகுதிகள் இழுத்து கடத்தி செல்லப்படாகவும் சொல்லப்படுகின்றது. காசா மீதான முற்றுகை உடைப்பதற்கான சர்வதேச குழுவின் தலைவர் யூசுப் அஜிசா காசாவிலிருந்து 500 மைல் கடல் தொலைவில் உள்ள ஒரு சர்வதேச பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவித்திருக்கின்றார். அந்த கப்பல் படை இஸ்ரேலை நோக்கி அல்ல பலஸ்தீனத்தை நோக்கியே சென்று கொண்டிருந்தது என்றும் கப்பல்களை பறிமுதல் செய்யவோ அல்லது அதில் இருந்தவர்களை கைது செய்யவோ இஸ்ரேலிய அதிகாரிகள் அதிகார வரம்பு இல்லை என்றும் ஆர்வலர்கள் அவர்களிடம் வாக்குவாதம் பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய படைகளின் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு கப்பல் கிழக்கு கடல் பகுதி அடைந்ததாக அயர்லாந்து ஆர்வலர் மைக்கி ஹல்லன் கூறியிருக்கின்றார்.
நாங்கள் இஸ்ரேலுக்கு செல்லவில்லை, பலஸ்தீனத்துக்கு செல்கிறோம் என்று கல்லன் இணையத்தில் பகிரப்பட்ட ஒரு காணொலியில் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு காணொலி வருகிறது, பாருங்கள். இந்த இடைமறிப்பை இத்தாலி கண்டித்ததுடன் இந்த நடவடிக்கையின் போது தடுத்து வைக்கப்பட்ட இத்தாலிய ஆர்வலர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். சர்வதேச சட்டத்தை மதித்து கப்பல் குழுவில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு இத்தாலிய அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. தடுத்து வைக்கப்பட்டவர்களில் சுமார் 24 இத்தாலிய குடிமக்களும் அடங்குவதாக இத்தாலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. டெல் அவிவ் ஏதென்ஸில் உள்ள தனது தூதரகங்களுக்கு இஸ்ரேலிய மற்றும் கிரேக்க அதிகாரிடமிருந்து விளக்கம் கோருமாறும் சம்பந்தப்பட்ட இத்தாலிய நாட்டினருக்கு உதவுமாறும் ரோம் வலியுறுத்தியுள்ளதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அன்டோனியா தஜானி தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் சர்வதேச சட்டம் மற்றும் கடல் சட்டத்திற்கு இணங்குமாறு இஸ்ரேலை சுவிட்சர்லாந்தும் வலியுறுத்தி இருக்கின்றது. தாங்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பதாக சுவிஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். மேலும் கப்பல் குழுவிற்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் விகிதாசார கொள்கையை பின்பற்றி பங்கேற்பாளர்களின் அடிப்படை உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். காசாவிற்காக உத்தேசிக்கப்பட்ட மனிதாபிமான பொருட்களை ஏற்றிச் சென்ற இந்த கப்பல் குழு சமீபத்திய வாரங்களில் மார்சை, பார்சிலோனா மற்றும் சிசிலி உள்ளிட்ட துறைமுகங்களிலிருந்து வெளிக்கிடப்பட்டது. இஸ்ரேலின் நீண்டகால கடற்படை முற்றுகைக்கு சவால் விடுவதும் முற்றுகையிடப்பட்ட பகுதிக்கு ஒரு மனிதாபிமான கடல் வழி பாதையை நிறுவதும் இந்த நடவடிக்கை நோக்கம் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் 2007 முதல் காசா மீது முற்றுகையை அமல்படுத்தி வருகிறது என்றும் பல ஆண்டுகால முற்றுகை மற்றும் போரை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பேரழிவுகரமான நிலைமைகளை எதிர்கொள்ளுகின்றனர் என்றும் மனிதாபிமான அமைப்புகள் மீண்டும் மீண்டும் எச்சரித்துள்ளன. இந்த சமீபத்திய இடைமறிப்பானது 2025 நடந்த முந்தைய கப்பல் குழு நடவடிக்கையை தொடர்ந்து நிகழ்ந்துள்ளது. அந்த நடவடிக்கைகளையும் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் கப்பல்களை கைப்பற்றி நூற்றுக்கணக்கான ஆர்வலர்களை நாடு கடத்தியதும் நமக்கு நினைவிருக்கலாம். அதில் துன்பேற்றா என்ற இளம் சமூக ஆர்வலம் தெரிந்த விடயமே. எனவே இது ஒரு கண்டிக்கத்தக்க விடயமாகவே உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. பல நாடுகள் இந்த விடயங்களை கண்டித்து வருகின்றது. பார்ப்போம், நாளை வருகின்ற செய்திகளையும் பார்ப்போம். நன்றிகளே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.